வணக்கம், நான் தான் உங்கள் தமிழ் கணிதன். சோ இந்த வருடம் பார்த்தோம்னா நம்ம போட்டித் தேர்வு வருடம் கூட நம்ம சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வருடம் பார்த்தோம்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் இருக்கு. சோ கிட்டத்தட்ட 1,50,000 போஸ்டிங் இருக்கு. அது போக டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டோம்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A கிட்டத்தட்ட 21,000 போஸ்டிங் மேல கால்ஃபர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அது போக டெட் இருக்கு, அடுத்து போலீஸ், அடுத்து எஸ்ஐ. சோ இவ்வளவு கால்ஃபர் இருக்கு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கால்ஃபர் இருக்கு. சோ இந்த 2 லட்சம் கால்ஃபர்ல நமக்கு என்ன தேவை? ஒரே ஒரு போஸ்டிங். அந்த ஒரு போஸ்டிங் அடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு போராடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ ஓகே, இந்த போஸ்டிங்ல இந்த இவ்வளவு கால்ஃபர்லயும் பார்த்தா முக்கிய பங்கு எது வகிக்குதுன்னு பார்த்தா கணித பகுதி. இந்த கணித பகுதியில நீங்க முழு மார்க் எடுத்துட்டீங்கன்னா மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்மளால படிச்ச முடியும். ஆனா மேக்ஸா மனப்பாடம் பண்ண முடியாது. அந்த கணித பகுதியில் பார்த்தோம்னா எல்லாரும் முழு மதிப்பெண் எடுக்க முடியல, ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணித பகுதியை எப்படி கற்கண்ட இனிக்க வைக்கிறது தான் இந்த தமிழ் கணிதனோட நோக்கம். சோ இது வரைக்கும் பார்த்தோம்னா 6 மாவட்டங்கள்ல தமிழ் கணிதனோட செமினார் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா திருநெல்வேலியில வர 16/3/2018 இருந்து நடக்க இருக்கு. இதுல போட்டித் தேர்வு அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் மேக்ஸ் மட்டும் ஷார்ட் கட்ல எல்லா மாதிரி புதுவிதமா ஒரு ஷார்ட் கட்ல நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸ்னால என்னென்ன தெரியாதவங்களும் இதுல ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ அதனால நீங்க போலீஸ் மட்டும் தான் வரணுமா, எஸ்ஐ மட்டும் தான் வரணுமா, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படிங்கல எல்லா எக்ஸாமுக்கும் அங்க வந்து மேக்ஸ் வந்து நாங்க கிளியர் பண்ணி கொடுக்குறோம். சோ உங்களுக்கு விருப்பம் தான் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ அது மட்டும் இல்லங்க, நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். அதாவது பார்த்தா என்ன சொல்ல போனா, ஒரு டாக்டர் வந்து அதிகமா ஃபீஸ் வாங்குறானா அந்த டாக்டர் கிட்ட தான் நம்ம போவோம். ஏன்னா அவங்க தான் நல்ல வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மடத்தனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா குறைவான ஃபீஸ் வாங்குறவங்களுமே நல்லா பாக்குற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ அதே மாதிரி தாங்க, நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 ரூபாய் செலவழிக்கிறேன், சரி 50 ரூபாய், சரி அதை விடுங்க 5 ரூபாய் செலவழிக்கிறேன்னு வைங்க. சரிங்களா? இந்த 5 ரூபான்றப்போ 100 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 500 ஆச்சு. 300 நாளைக்கு 1500 ரூபாய் ஆச்சு. சோ இந்த 1500 பார்த்தா நம்மளுக்கு குறைவான சின்ன அமௌண்டா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன், இதுல ஒரு 500 ரூபாயில உங்களுக்கு எல்லா விதமான போட்டி தேர்வுக்கும் கணித பகுதியை நான் ஷார்ட்கட் பண்ணி கொடுத்துறேன். எப்படி சார் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்ல நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது டைரக்டா வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன்ல பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 500 ரூபாயில நான் என்ன பண்றேன், எதுக்காக இந்த 500 ரூபாய்க்கு நான் பண்ணிக்கிறதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கணித பகுதி கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு கணித பகுதி ஈஸியா ரீச் பண்ணி அவங்களுக்கு வந்து உள்ள நுழைய வைக்கணும். அதே பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தவங்க ஆர்ஆர்பில வந்து நிறைய நுழைஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் உள்ள ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான். ஸோ தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு போஸ்டிங் இருக்கணும் அப்படின்ற ஒரு தான். ஓகேங்களா? ஸோ இந்த 500 ரூபாயில என்ன நான் பண்றேன்னா, ஒரு வருடத்துக்கு என்னென்ன கால்ஃபர் இருக்கோ அவ்வளோ கால்ஃபர் இருக்கும் மேக்ஸ் முழுசா டீச் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ டாபிக் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். அது போக டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அந்த டெஸ்ட் மட்டும் வைக்க போறாங்க. டெஸ்ட் வச்சுட்டு அதை ஆன்சர் கீயும் போடுவேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த டெஸ்டோட எக்ஸ்பிளனேஷன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது எடுத்து நடக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடக்கும். இது வெறும் 500 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். இந்த 500 ரூபாய் உங்களுக்கு பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சர்வீஸா தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்கிரீன்ல தெரிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆன்லைன் தான் சாப்பிட பண்ணலாம். டைரக்டா வரவங்க வர திருநெல்வேலிக்கு 13/16/3/2018 நேரம் வாங்க. ஸோ ஓகே, வாங்க. வாழ்க தமிழ்.